நல்ல தமிழுக்காக இந்த இனிய மாலை பொழுதில் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்தினை அழகூட்டி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடும் இளையோர்களுக்கும், என்னை விட இளையோர் இல்லை, மனதால் இளையவர்கள், அந்த மூவருக்கும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேக்கு வெட்டி பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. கடந்த ஆண்டு இதை ஐயா ஜெயபாலனார் இதை அவங்க துவக்கி வைக்கும்போது என் மனதிற்குள் ஒரு சிறு ஆசை இருந்தது. ஏன்னா என் தந்தையோட 80 வயது நிறைவு கடந்த ஆண்டு. அதை நானும் என்னுடைய மனைவியும் இந்த அரங்கத்தில் கொண்டாடி மகிழ வேண்டும்னு நினைச்சிருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, என் தந்தையாரின் மைத்துனர் எனது தாய்மாமனார் எதிர்பாராத விதமாக அவங்க தவறி போனதுனால அந்த நிகழ்வு கொண்டாட இயலாமல் போய்விட்டது. அது அப்பாவுக்கே கூட தெரியாது. அதை கொண்டாடணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அதை செயல்படுத்த முடியல. இருந்தாலும் இங்கே ஏனையோர் அதை கொண்டாடும் போது என் தந்தையின் பிறந்தநாளை கொண்டாடிய அந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இந்த பிறந்தநாளுக்கு நல்ல பாடகர், அது என்ன சொல்றது, பல்கலை வித்தகர்னு ஜெயபாலனார் ஐயா சொன்ன மாதிரி முத்துசாமி ஐயா அந்த பாட்டு அப்படியே உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. அதுதான் சரி சரி, நீங்க யாரை தொட்டாலும் நாங்க ஒன்றும் சொல்ல போறது. இந்த மாதிரி வரிகளை எல்லாம் அந்த பாடலை முதலிலிருந்து துவங்காமல் அந்த பாடலை இடையில் நம்மை வசீகரிக்கக்கூடிய ஒரு வரியிலிருந்து துவங்கி அதை பாடி நம்மை எல்லாம் பரவசப்படுத்துதல் என்பதுதான் இந்த அரங்கத்தின் பெருமை. இந்த அரங்கம் அதற்கான அரங்கம். இப்போ நான் அந்த எனக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம் என்னவோ அதுக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஐயா பாமணியார், தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் நிறுவனர், அவங்கெல்லாம்